இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உண்மையிலே ரொம்ப பயந்து போய் தான் நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா பெரிய பேராசிரியர்கள் இருக்காங்க, ஆய்வறிஞர்கள் இருக்கிறாங்க, ஆய்வு மாணவர்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் போய் இலக்கியத்துக்கு சம்பந்தமில்லாத நான் என்ன சொல்ல போகிறேன்னு ஒரு பெரிய பயத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனாலும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு 30 ஆண்டுகளாக நான் கப்பல் துறையில் பணி செய்கிறேன். இலக்கியம் என்பது ஒரு பொழுதுபோக்காக பார்க்கறதுக்காக வேண்டியான ஒரு துறையாக, வேலையில் ஏற்படக்கூடிய ஒரு அயற்சியை போக்குவதற்கான, நம்மை புதுப்பித்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக வாசிக்க ஆரம்பித்தது தான். அதுபோக எழுத்து அப்படிங்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் மேல் ஏற்பட்ட ஒரு கோபத்தின் மூலமாக, ஆதங்கத்தின் மூலமாகத்தான் நான் எழுத்துக்களை வந்தேன். பெரிய இலக்கியவாதி ஆயிரணும் அப்படின்னு வரவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஆசை எனக்கு இல்லவே இல்லை. அதனால் நான் இலக்கியவாதியாக இல்லவே இல்லை. அது ஒன்று. இந்த சென்னை பல்கலைக்கழகம் இப்படி ஒரு அருமையான நிகழ்வை நடத்தி இருக்கு. அதனுடைய தமிழ் மொழி துறை தலைவர் அவர்களுக்கும், மலையாள மொழி துறை தலைவர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முதல்ல வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதினம் ஒரு 2 வருடங்களுக்கு அது தமிழில் மொழிபெயர்த்த உடனே என்னுடைய கையில் கிடைச்சது. நான் ஒரு 50 பக்கம் அப்படி படிச்சுட்டு, அதாவது என்னுடைய ஒரு விமான பயணத்தின் போது நான் அதை படித்தேன். ஆனால் 50 பக்கம் படித்து முடித்த பிறகு அதை வீட்டுக்கு கொண்டு வரும்போது நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதனால அதோடு இருந்த ஒரு தொடர்பு எனக்கு அத்து போயிடுச்சு. சரி, இதை எப்படியும் படிக்கணுமே அப்படிங்கும்போது தொடர்ந்த பயணங்கள்னாலையும் தொடர்ந்த பணி சுமையினாலையும் இதை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் மனதில் எங்கோ ஒரு இடத்துல நாம் பழைய ஆட்களை எல்லாம் சந்திச்சோமே ஒரு இடத்துல, அதை ஏன் நம்ம திரும்ப தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் இப்படியான ஒரு வாய்ப்பு, சென்னை பல்கலைக்கழகத்தில் நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற அந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தபோது, நான் என்னுடைய மொழிபெயர்ப்பாளராக இருக்காங்க இல்லையா, ஜெயஸ்ரீ, அவங்களுக்கு தொடர்பு உண்டம்மா, எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டேன். இது எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் வாங்க வேண்டாம், நானே அனுப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்துச்சு புத்தகம். நண்பர்களே, எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், தொழிலில் நாங்கள் கப்பலோட்டுற தொழிலில் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அயற்சி ஏற்படும். இந்த அயற்சி எல்லாம் ஏற்படுறத என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு கையில் கிடைச்சிருக்க மிகப்பெரிய அஸ்திரமே வாசிப்புக்குள் போகிறது. ஒரு வாசிப்புக்குள் போகும்போது நாம் கண்டிப்பாக ஞானத்தை தரிசித்து விட முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஞானத்தை ஒருபோதும் பெற்றுவிட முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் ஞானம் பெற்றவர்களுடைய, அவர்கள் பெற்ற பாதை பற்றிய ஒரு அறிவை பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு, ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன். காரணம், தொடர்ச்சியான வாசிப்பின் மூலமாக. தலைப்பிலேயே இதில் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே நான் ஒரு உத்தியை கையாண்டேன். புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா மிக முக்கியமான புத்தகம் அப்படிங்கிறது எனக்கு பட்டுருச்சு. அதனால இந்த புத்தகத்தை ஏதோ படுக்கையில் படுத்துக்கிட்டு அப்படி வாசிச்சுட்டு அப்படி தூங்குற மாதிரியோ, அல்லது பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது பயணத்தில் அந்த ஒரு தளர்வை போக்குறதுக்காக படிக்கிறதோ, அல்லது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக படிக்கணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து முற்றிலுமாக மாறி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், உட்காந்து, நீங்கள் ஆய்வு மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா, இது போல் உட்காந்து இது ஒரு ஆய்வு கண்ணோடே இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பை இந்த புத்தகம் எனக்கு கொடுத்தது. அதுக்கான ஒரு தேவையும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மொழி தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆக முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, மலையாளத்தில் நிலம் பூத்து மலர்ந்த நாள், தமிழில் நிலம் பூத்து மலர்ந்த, ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசமாக இருக்கு, அவ்வளோதான் இருந்துச்சு. முன்னுரையில் இதை நாஞ்சில் நாடன் குறிப்பிடுறாருன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படியே போகும்போது
இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இது என்னதுடா அப்படின்னு பார்க்கும்போது மலையாளத்துறை தலைவர் வந்து குறிப்பிட்டார், இந்த தமிழுக்கும் மலையாளத்துக்குமான உறவு பற்றி அவர் சொன்னார். இந்த உறவு இது எப்படிப்பட்ட ஒரு உறவு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் கண்கூடா நான் பார்த்தேன். இது வந்து ஆதி தமிழ் மண்ணினுடைய வாழ்வு. இந்த வாழ்வை நான் இந்த புத்தகத்தை நான் படித்த பிறகு கண்டிப்பாக எனக்கு நிறைய கனவுகள் வருது. எனக்கு நிறைய நான் கனவுகள் காண்றது இல்லை, ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி கனவுகள் வருது. இந்த கனவுகளில் யார் வாரா அப்படின்னா பரணர் வருகிறார், கபிலர் வருகிறார், ஔவை வருகிறார், பரம்புமலையின் வேள்பாரி வருகிறான், ஆழிமலையின் ஏழிமலையினுடைய நன்னன் வருகிறான், அதியமான் நெடுஞ்செழியன் வருகிறான். இப்படி பார்த்தா தொடர்ச்சியா இவர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னா, அதாவது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த புத்தகம் ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் வந்து பதிவு செய்யவே விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக, அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாக இது இருந்துச்சு. பழையவர்கள், நம்முடைய சங்க காலத்தில் உள்ளவர்கள், நம்முடைய முன்னோர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கதையிலே, இந்த நாவலிலே ஒரு குறிப்பு வரும், பிறந்த குழந்தை காணக்கூடிய கனவு எதுவாக இருக்கும்? அப்படின்னு. இப்ப எனக்கு இன்னைக்கு 56 வயசு முடிஞ்சிட்டியா. இந்த 56 வயசு முடிஞ்ச போது பல்வேறு காட்சிகள், பல்வேறு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல்வேறு தொழில் சார்ந்த விஷயங்கள், சமூகம், இனம், மொழி, இலக்கியம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எனக்கு உள்ள போயிருக்கு. அப்படிப்பட்ட கனவுகள் எனக்கு வரலாம். கண்டிப்பாக நிலம்பூர்த்து மலர்ந்த நாள் புத்தகத்தை படிச்சுட்டு அங்கு உள்ள மயிலனை பற்றி ஒரு கனவு நான் காணலாம், மகீரதன் பற்றிய கனவு நான் காணலாம், சீரை பற்றிய கனவு நான் காணலாம், சித்திரை பற்றி, அது சாதாரணமாய் ஒரு வரியில 2 வரியில வரக்கூடிய மருதி பற்றி ஒரு கனவு கூட எனக்கு வரலாம். ஆனா இந்த இப்போது பிறந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு கனவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரியில அப்படியே நான் ஸ்டன் ஆகி அப்படி நின்ன. இந்த வரியை எழுதிய, மலையாளத்தில் எழுதிய ஆசிரியர் எப்படிப்பட்ட ஒரு கனவுகளோடு இருந்திருப்பார். அந்த வரியை அப்படியே தமிழுக்கு தந்த மொழிபெயர்ப்பாளர் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி அப்படியே இந்த மாடு சாப்பிட்டுட்டு ஆசை போட்டுக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் நான் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளாகவே நான் தொழில் பணியிடத்தில் அதிகமாக வேலை செய்கிறதில்ல, பூரா இந்த நினைப்பிலே இருந்துக்கிட்டு இருக்கேன். மாடு மாதிரி இதையே ஆசை போட்டுக்கிட்டு, அப்படியே நன்னன் எப்படி இருந்தார், ஏன் இப்படி பண்ணான், கபிலர் ஏன் இப்படி பண்ணார், கபிலர் நல்லவரா கெட்டவரா தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புகளோடய நான் வந்து என்னுடைய வாழ்நாள் இந்த கடந்த 1 வாரமாக போயிட்டே இருக்கேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசணுன்னா கண்டிப்பாக ஆய்வு மனப்பான்மையோட படிச்சுட்டு வரேன். நீங்கள் கேள்வி கேட்டு எனக்கு பயங்கரமான பரீட்சைகள் வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வேற இருந்துச்சு எனக்கு. இந்த பாத்திரங்கள் ஏற்படுத்திய அதிர்வுகள் இருந்ததுனால தான் அவர்கள் என்னுடைய கனவுகளில் வந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இது எதன் காரணம் அப்படின்னா, அந்த மூல பிரதியில மனோஜ் குரூர் கொடுத்த அந்த புதினம் சங்க இலக்கியங்களோடு, இந்த சங்க இலக்கியங்களோடு அவர் வந்து நான் நினைக்கிறேன் வந்து அறிவின் பால் பட்டது அல்ல. அது மனோஜ் குரூருக்கும் அந்த சங்க இலக்கியத்தில் உள்ள ஆளுமைகளுக்கும் இடையே இருக்கிறது வந்து அறிவின் பார்ப்பட்டது மட்டுமல்ல, அது ஞானத்தின் பார்ப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது அவன் பெற்ற தரிசனம். ஒருவன் தரிசனம் பெற்று விடான். அறிவு அப்படிங்கிறது வந்து நான் பேசும்போது நீங்க சில விஷயங்களை கிரகிச்சு கொள்ளலாம், அறிவு. ஆனால் ரோஜா பூ இப்படித்தான் மணக்கும், ரோஜா பூவுக்கும் முல்லைப்பூவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது மனத்தில் அப்படிங்கிறத முகர்ந்து பார்த்த அந்த அனுபவ ஞானத்தின் மூலமாகத்தானே புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை சங்ககால இலக்கிய ஆளுமைகளை தரிசித்த ஒரு ஞானவானாக நான் இந்த மூலப்பகுதியை எழுதின மனோஜ் குரூரை நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் இந்த நாவல் வந்து நான் உங்களுக்கு பெருசாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. கொலும்பன் அப்படிங்கிற ஒரு குடும்பம். இந்த கொலும்பன் அப்படிங்கிற குடும்பத்தில் அவனுக்கு வந்து மூத்த மகனாக மகிழன் இருக்கிறான், சித்திரை இருக்கிறாள், சீரை இருக்கிறாள், உலகன் என்று ஒரு மகன் இருக்கிறான். இந்த குடும்பம் அவன் குடும்பம் அப்படின்னா அவனுக்கு மனைவியாக நெல்லக்கிளின்னு ஒருத்தி இருக்கா. இந்த குடும்பம் எப்படி வருது அப்படின்னா, எனக்கு உடனே இது ஒரு பசித்த மானுடம். இந்த பசித்த மானுடம் பயணப்பட்ட அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதையை தான் அப்படியே ரசிச்சு ரசிச்சு சொல்லிக்கிட்டே போறான். அந்த ரசிச்சு ரசிச்சு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா,
நான் நிறைய இடங்களில் பார்க்கும்போது எப்படின்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாஞ்சில் நாடு. இந்த நாஞ்சில் நாடு அப்படிங்கிறது பாண்டி நாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு. இந்த பாண்டி நாடு பக்கத்தில் என்ன, இப்போ எங்களுக்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் எல்லாம் பாண்டி நாடு, பாண்டிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மலையாளிஸ் தமிழர்கள் அந்த பகுதியில் உள்ள மலையாள பாண்டி அப்படிம்பாங்க. பாண்டி அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையில் இழிவாக கூட பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இவன் பாண்டி நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த மலையாளத்தோடு அந்த மலையாள வார்த்தைகளோடு தொடர்பு இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தக்கூடிய அப்படி விழிக்காதடே அப்படின்னு சொல்லுவாங்க. விழிக்காதடே, அப்படி நீ என்னை அழைக்காதே, அப்படி பழம் தமிழ் வார்த்தையான அந்த விழிக்காதே அப்படிமா. இந்த வார்த்தை அப்படி வரும்போது நான் இன்னும் சில வார்த்தைகள் அப்படி நின்று அப்படி யோசித்தேன். நொம்பலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த நொம்பலம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா அதை இன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு வலி அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். காலில் நொம்பலம் எப்படி இருக்கு, கடற்கரையில் பேசுறதை நான் கேட்டிருக்கேன். ஐயா மனசு ரொம்ப நொம்பலமா இருக்குன்னு சொன்னேன் ஐயா. அப்ப மனது வலிப்பதாக சொன்னாயே அது எப்படி இருக்கிறது? அப்போ இந்த பழந்தமிழ் வார்த்தையை பழங்குடி மக்கள் இன்றும் தங்களுடைய மொழியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்க பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் சங்க காலத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, மேம்போக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட இப்ப புலிநகர் கொண்டையில் P.A. கிருஷ்ணன் சங்ககால வாழ்க்கையை பற்றி லேச தொட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி துறைத்தலைவர் சொன்னார். உண்மைதான். ஆனால் இங்கு அந்த மாந்தர்கள் நம்மோடு தோல் உரசி நடந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வை என்னோடு உரையாடினார், பரணர் என்னோடு உரையாடினார். கபிலரோடு நடந்த உரையாடலில், கபிலருக்கும் ஜோடி குரூஸுக்கும் நடந்த உரையாடலில் கபிலர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துருச்சு. ஆக இப்படிப்பட்ட அந்த அந்த வார்த்தைகள் மட்டுமில்லை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு 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 எழுத்தாளர், ஒரு பதிவாளர் கொண்டு வரார் பதிலா. இது எது நல்லது எது கெட்டது, நீ வலதுசாரியா நீ இடதுசாரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இங்க ஏதோ மக்களை பற்றி எழுதுனா அவர் இடதுசாரி, இது தெய்வங்களை பற்றி நான் தெய்வத்தை பற்றி எழுதினா உடனே வலதுசாரி. இரண்டுக்கும் இடையில ஒருத்தன் இருக்கான்ப்பா, நல்லதை பற்றி சொல்லுவான், மக்களை பற்றி சொல்லுவான், அடித்தள மக்களை பற்றி சொல்லுவான். கொலும்பன் வலதுசாரியா இடதுசாரியா? கொலும்பனை பற்றி அந்த காலத்தில் சங்க காலத்தில் வாழ்ந்த அடித்தள மக்களில் ஒருவரான பாணர், கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் பேராசிரியர் V. அரசு சந்திச்சேன். அப்போ தமிழ் தொல்குடிகளில் முதலானவர்கள் பாணர்கள் அப்படி சொல்றாங்க. அதற்கு பிறகு பரதவர்கள், இடையே குறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பார்த்தா இந்த தொல்குடியை சேர்ந்த ஒரு சாதாரண கொலும்பனுடைய வாழ்க்கையை சொன்ன மனோஜ் குரூர் வலதுசாரியா இடதுசாரியாங்கிற கேள்வி நமக்கு தேவையா? தேவையில்லை. அவன் அடித்தள மக்களை பற்றி பேசுறான், அவன் பசித்த மானுடத்தை பற்றி பேசுகிறான், அவ்வளவுதான். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை பயணம்? முதல் பேராவிலே திரும்பி வர்றதை பற்றி நாங்க யோசிக்கவே இல்லை. அப்படியான ஒரு தேவை எங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு வறுமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப பட்டினியும் பசியுமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நான் எங்கேயாவது ஒரு நிலத்துக்கு போய் நாங்கள் ஒரு பெரும் வாழ்க்கையை சந்திச்சு விட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவிதைப்போடைய இவங்க அந்த பயணம் தொடங்குறாங்க இல்லையா? அப்படி போறாங்க. அப்போ இந்த புதினத்தின் மூலமாக நான் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இலக்கியங்கள் என்ன பண்ணும்? இலக்கியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இலக்கியம் காலம், மொழி, இடம் இவற்றை கடந்து உன்னோடு உரையாடும். இலக்கியம் காலம், மொழி, இடம் இவற்றை கடந்து உன்னோடு உரையாடும். மனோஜ் குரூர் ஜெயஸ்ரீ மூலமாக என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார், உங்களோடும் உரையாடுவார் கண்டிப்பா. ஆக மலையாளத்தில் எழுதிவிட்டதுனால உரையாடலையா? ஏன் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்துடுச்சு. ஏன் மலையாளத்தில் அவர் எப்போ எழுதினார், யாரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்? இங்கு மனோஜ் குரூர் மட்டும் உரையாடல, மனோஜ் குரூரின் பாத்திரங்களாக படைக்கப்பட்ட அதி உன்னத மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த சங்ககால அடித்தள மக்கள் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சீரை உரையாடுகிறாள், நெல்லக்கிளி உரையாடுகிறாள். அவளுடைய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் திரும்ப 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 நம்மோடு உரையாட வைக்கக்கூடிய அந்த உக்தியை மனோஜ் குரூர் பெற்றிருக்கிறார். அதை அப்படியே தமிழுக்கு நமக்கு கொடுக்கிறதுக்கு ஜெயஸ்ரீ அந்த உத்தியை பெற்றிருக்கிறார், அந்த திறமையை பெற்றிருக்கிறாருங்கிறது தான் நான் வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏழிமலை நன்னனை நான் பார்க்குறேன்ல, நான் சந்தித்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னால் சந்தித்தேன். அடுத்தல பரம்புமலை வேள்பாரி, தகடூர் அதியமான், இவங்கள்லாம் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு வகையான ஒரு விஷயம் எப்படி வருது அப்படின்னா,
சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மூவேந்தர்கள் அவர்கள் நாட்டில் கிளம்பிய அந்த வேளிர் மன்னர்கள் குறுநில மன்னர்களை அழிப்பதில் ரொம்ப குறியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது அப்படியாக குறிவைக்கப்பட்ட இந்த பரம்புமலை வேள்பாரியும் ஏழுமலை நன்னனும் அல்லது தகடூர் அதியமானையும் கொல்லக்கூடிய நடந்த சகதியில யாருடைய பகடைக்காயாக இந்த குடும்பம் கொலும்பனின் அடிமட்டத்தில் அடித்தளத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வறுமையை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த தன்னுடைய சாதாரண ஒரு தகப்பனாக இந்த கொலும்பன் எப்படி வரான் அப்படின்னா, இந்த பயணத்துல புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும்போதே மயிலனை காணுமே, போயிட்டானே, மயிலன் இல்லையப்பா, ஐயா என் புள்ள உலகன் இருக்கிறானா, இருக்கிறான், சீரை இருக்கிறாளா, இருக்கிறா, போறா, நடக்கிறா, வலிக்கிருச்சா அவருக்கு கால் இல்லை, சித்திரை நடக்கிறாள, அவ கூட உரசி நடக்கிறான், அவன் யாரப்பா, நம்ம கூட கூத்துல வந்து பூத்துல பங்கேற்கக்கூடிய இந்த சந்தன் வந்து அவன் பக்கத்திலேயே நடந்துகிட்டு இருக்கான, அவர்களுக்குள்ள காதல் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு சராசரி தகப்பனாக எப்போதும் உணர்ந்து கொண்டே துடித்து கொண்டே நடந்துகிட்டு இருக்காங்க. இது சாதாரண ஒரு குழந்தை. இன்னைக்கு இருக்காரு. நான் என்னுடைய குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கிறா, என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது எங்கேயாவது லேசா உரசி ஏதாவது ஒரு லவ் காதலுக்கு இதில் வந்து சொல்லிடுவாளோ, பிரச்சனைகள் இப்படி பொள்ளாச்சி சம்பவங்களும் பயங்கரமா இருக்க, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு தகப்பனாக நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கணும்னு இருக்க அவசியம் இல்லை, நீ ஒண்ணுக்குமே வழி இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம இருக்கணும், ஒரு சாதாரண பிள்ளைகளின் தகப்பனாக எனக்கு ரொம்ப பரிதவிப்பு இருக்குல்ல, என் புள்ள ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு ஒழுங்கா வரணும் அப்படிங்கிற பரிதவிப்பு இருக்குல்ல, இந்த பரிதவிப்பை நீங்க, நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். வாழ்க்கை எப்படியா, வாழ்க்கை வந்து நேர்கோடா இருக்கிறது அப்படிங்கிறது, நேர்கோடாக இருப்பது ஒரு வாழ்க்கை, ஏற்றமும் இறக்கமாக இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நேர்கோடான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிறந்துட்டேன், அப்பா உதவியால் படித்தாச்சு, பேராசிரியர் பதவி கிடைச்சாச்சு, என்னமோ நன்கொடை கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை, பேராசிரியர் பதவி கிடைச்சாச்சு, அல்லது ஒரு வங்கியில் ஊழியர் ஆயாச்சு, அல்லது இன்னொரு அரசாங்க பணி கிடைச்சாச்சு, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, புள்ள பத்தாச்சு, அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் இடம் வாங்கியாச்சு, நான் அப்படியே ஒரு வீடு கட்டியாச்சு, வீடு கட்டி திரும்ப பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பத்தாச்சு. என்னடா செய்த? சரி, 98% இப்படித்தானடா இருக்கா வாழ்க்கை? உலகத்தில் நீ என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தின? உன்னால என்ன வித்தியாசம் ஏற்படுத்துச்சு? கொலும்பன் இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால், அதை தரிசனத்தில் மனோஜ் குரூர் பெற்றிருக்கிறான் என்றால், அவன் இன்று நம்மோடு சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவரு. என்ன வாழ்க்கை? சோத்துக்கு வழி இல்லாத வாழ்க்கை. அந்த 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 வீடியோல என்ன பார்க்கறான், மேடும் அதாவது வெற்றியும் தோல்வியும் தான், ஏற்ற இறக்கம் உள்ள வாழ்க்கை தான் நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கான பொருள். நேர்கோட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இறந்ததற்கு பொருள் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட கொலும்பனை நம்ம சந்திக்கிறோம்ல. இந்த கொலும்பன் அப்படி சாதாரண ஒரு தகப்பனாக அவனை நான் பார்க்கிறேன். இப்போ இவர்களை இப்படி பார்க்கும் போதே ஒரு சாதாரண குடும்பத்தை கொண்டு போய் அங்க உள்ள பெரும் புலவர் ஆழியாற்றின் கரையில் ஒம்பர்காட்டில் இருக்கக்கூடிய பரணரோட தொடர்பு படுத்துறான் பாருங்க. அவன் தான் அங்க அதுதான் அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சோத்துக்கு வழி இல்லாத கொலும்பன் தன்னுடைய வாழ்வுக்காக, பிழைப்புக்காக, அடுத்த சோத்துக்காக வேண்டி பயணத்தை தொடங்கி வந்துகிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அப்படியே கொண்டு போய் சங்க காலத்தின் பெரும் புலவரான வந்து ஆழியாற்றின் பக்கத்தில் இருக்கக்கூடிய உம்பர்காட்டில் குகைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரணர் என்ற அந்த ஒரு புலவனோடு, பெரும் புலவனோடு, அவனோடு வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துறான் பார்த்தீங்களா? அதுதான் கிரியேட்டிவிட்டி, அதுதான் கற்பனை. மனோஜ் குரூர் அப்படிங்கிற அந்த மாபெரும் பதிவாளனுக்கு கிடைச்ச தரிசனம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு தரிசனம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். பரணரோடு இந்த வாழ்க்கையை இணைச்சிருக்கான். அப்படி அடுத்தபடியா தகடூர்ல வசிக்கி, நம்ம எல்லாம் அவ்வைன்னு சொல்லும் போது அவ்வை பிராட்டியாதான் அதியமான் வந்து அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததாக நம்ம சின்ன பிள்ளைகள்ல படிச்சிருப்போம். இதை தாண்டி அவ்வை எப்படி இருப்பாள் அப்படிங்கிற ஒரு சித்திரம் எங்கேயாவது எப்போவாவது நாம கேள்விப்பட்டிருக்கோமா? நிலம்பூத்து மலர்ந்த நாள்ல அவ்வை எப்படி இருக்கிறாள், அவளுடைய உருவம் எப்படி இருக்கிறது, அவள் எப்படி நடக்கிறாள், அவள் எப்படி உரையாடுகிறாள், அவளுக்கும் சித்திரைக்குமான ஒரு உரையாடல் இருக்கிறது நண்பர்களே. இந்த உரையாடல் எல்லாம் அப்படி நின்று ரசிக்கணும். அப்பதான் அந்த குரூர் இருக்கார் இல்லையா, மூல பிரதியை எழுதின குரூர், மனோஜ் குரூர் பெற்ற தரிசனத்தை
நீங்க அறிவாகத்தான் பெற்றுக்கொள்வீர்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா அதை நின்று நீங்களும் அப்படி தரிசிக்கலாம். அப்படி ஆகா, அவ்வையோடு நான் உரையாடுகிறேன் அப்படி. அவ்வை சொல்லுவா, மகிரதனுக்கு ஏற்கனவே இன்னொரு பொண்ணோட தொடர்பு கடா அப்படி சொல்லுவா. அது இவ கேட்பா. அப்படி இதெல்லாம் பின்ன வருது. இப்போ இப்படி இந்த அவ்வையோடும் அதியமானோடும் இப்படி இந்த மாதிரி பெரும் பெரும் ஆளுமைகளோடு ஒரு சிறிய குடும்பத்தை, பானை அந்த வனையக்கூடிய அந்த குயவனுடைய கைகள் இருக்கு இல்லையா, அந்த கைகள் எப்படிப்பட்ட பானைகளை எல்லாம் கொண்டு வருகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்படி ஒரு புனைவு என்பது, இந்த புனைவுங்கிறது ஒரு ஒரு குயவன் கைப்பட்ட பானை எப்படியெல்லாம் அழகு மிளிர செய்கிறதோ அதுபோல கொலும்பனின் வாழ்க்கை சங்க காலத்தில் இருந்த ஒரு அடித்தள, ஒரு சாதாரண ஒரு பிரஜையினுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகம் கொலும்பனை பேசிக்கொண்டிருக்கிறது. காரணம் யாரு? பதிவிட்டு இருக்கிறான் இல்லையா. காரணம் யாரு? பதிவிட்டதை இந்த மொழியில் கொடுத்தாங்க இல்லையா, ஜெயஸ்ரீ. அவங்கள நான் பாராட்டுறேன். இதுதான் நான் அந்த டைம் சொன்னல, காலமும் மொழியும் இடமும் கடந்து அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியம். அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு பரணரே இருக்காரு என் முன்னால. நான் பரணரோடு பேசும்போது அவர் பெரும் புலவர். அவர்கிட்ட போய் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்களே அது என்னன்னு கேட்க முடியுமா? மரியாதை நிமித்தம் அவர்கிட்ட கேட்க முடியாம போலாம். ஆனா இன்னைக்கு பரணர் பேசிய விஷயங்கள் முந்தின பக்கத்தில் இருக்கலாம் அல்லது முந்தின லைன்ல இருக்கலாம், அவ்வளவுதான். பரணர் நம்மோடு பேசி விடுவார். பரணர் இல்ல சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இலக்கியத்தில் வந்துட்டார். அவர் இலக்கியத்தில் இருப்பதனால் அவர் சொன்ன அனைத்தும் அந்த இலக்கியத்தின் மூலமாக நம்மோடு கண்டிப்பாக உரையாடுமா இல்லையா? அதுதான் இலக்கியம் என்பது என்ன பண்ணுது? இட் ஹஸ் நோ டைம், ஸ்பேஸ் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றான் இலக்கியம். இதையெல்லாம் கடந்து அப்படி நிற்கும் அப்படி சொல்றான். அப்படி கடந்து நிற்குது அது இந்த நிலம்பூத்து மலர்ந்த நாள். இருப்ப அந்த வாழ்க்கை அப்படி வரும்போது எப்படி வருது அப்படின்னா, நான் பார்த்ததுல நிலப்பரப்புகள் வருது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரியான நிலப்பரப்புகள். இது வழக்கமாக நாம் ஆய்வு மாணவர்களாக இருக்கிறதுனால நமக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ஆனால் குறிஞ்சியில் எந்த காலத்தில் என்ன மலர் பூக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளெல்லாம் அங்கு நடந்து அது குறிஞ்சியாக தன்னை காட்டிக்கொள்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதை எழுத்தில் கொண்டு வரோம்ல, அப்படி எழுத்தில் கொண்டு வந்திருக்கார். முன்னால எல்லாம் நான் லோயலா காலேஜில் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. என்ன புரிதல் அப்படின்னா, இந்த உலகத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாம் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று கான்ட்ரிபியூட்டர், பங்களிப்பு செய்பவர். இன்னொரு பயன் பெறுபவர், கன்சியூமர் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையாக இருந்தது. ஆனால் இது போன்ற நாவல்களை கண்டிப்பாக இந்த நாவலை படித்த பிறகு எனக்கு இன்னொரு விஷயம் வந்திருக்கு. வாழ்க்கை இது வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம எப்படி பார்க்கணுங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. அந்த புரிதல் நான் உங்களுக்கு இறுதியில் சொல்றேன். அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கொலும்பனின் கூற்றாக இந்த நாவல் புறப்படுது. அப்படி போகும்போது எனக்கு நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எழுத்தாளன் நம்மளை கூட்டிட்டு போகும்போது அவனுடைய அந்த உவமேயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் சொல்லக்கூடிய ஓமைகள் இருக்கு இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஒரு இடத்துல கடலூர் பக்கத்துல நினைக்கிறேன், அதுவே அந்த நிலப்பரப்பு எப்படிப்பட்ட நிலப்பரப்புன்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அந்த 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 பழமொழியை நான் அங்கே கேட்டேன். நம்ம வழக்கமா சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, சார் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது சார். இது புழக்கத்தில் இருக்கா இல்லையா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது சார், நம்ம போய் கை விட்டுற முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலூர்ல ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண நண்பர், அவர்கிட்ட பேசிக்கும் போது சார் எந்த கொப்புல எந்த குரங்கு கிடக்கும் தெரியாது சார் அப்படின்னா. இது நிலம் சார்ந்த ஒரு மொழியா இல்லையா? மக்கள், அடித்தள மக்கள் தங்கள் வாழ்க்கை சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த 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 விழுமியங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படி பதிவு பண்றான். அப்படி பதிவு பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நிலப்பரப்பு சார்ந்து மொழி உள்ள வருது. அப்படி எந்த கிளையில எந்த குரங்கு கிடக்கும் தெரியாது சார் அப்படின்னா. இதை போய் நான் நெய்தல் வாழ்க்கையில நெய்தல் பக்கத்துல போய் கடலுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு எந்த கிளையில எந்த குரங்கு கிடக்கும்னு நான் சொல்ல முடியாதுல்ல. எந்த கடல்ல எந்த திமிங்கலம் கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு புழக்கம் இல்லை.
சரியா? அப்படி இங்க நான் பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னது எப்படின்னா, குறிஞ்சி நிலத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்றால் குறிஞ்சி நிலம் சார்ந்த உவமைகள், மருதத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்றால் மருதம் சார்ந்த உவமைகள், முல்லையை கடந்து வருகிறார்கள் என்றால் முல்லை சார்ந்த விஷயங்கள், நெய்தலை பற்றி அதிகமான உவமைகள் இல்லை. ஏன் அப்படின்னா சங்க காலத்திலேயே நெய்தலுக்கான பாடல்கள் குறைவு அப்படிங்கிறது தானே பார்க்கிறோம். குளியிறை குரம்பை கொலைவம் பரதவர் எரிபுலி வருத ஏமுரு பெருமீர்னு சொல்லிட்டு நிப்பாட்டான். வெஞ்சுடர் வெப்பம் தீர தன்னருஞ்சோலை தாழ்ந்து நிழல் செய்யவும் பல்வேறு நலம்பட்ட புள்ளெல்லாம் கிடங்கு நோக்கி உடங்கு பெயரவும் புன்னை முதலிய பூவின் நாட்டம் முன்னின்று கையற்றவும் அப்படின்னு பாடலோட நிப்பாட்டினான். உள்ள என்னடா நடந்துச்சு? கொல்லும்பம் உள்ள போகும்போது ஒரு மலைப்பாம்பு மாதிரி அந்த பாறை வழுக்கி இருக்கு, செதில் செதிலா வழுக்கமா இருக்கு, அது மலைப்பாம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இப்படியான ஒரு வர்ணனைகள் இதில் இல்லை. காரணம் சங்க காலத்தில் உள்ள பாடல்களே இல்லை, அதனால இங்க இல்லை. அப்படி நான் அப்படி பார்த்து ரசிச்ச சில இடங்களை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. இழுத்து முறுக்கப்பட்ட முழவுகளும் ஆகுளி பறைகளும் ஒன்றிணைந்து முழங்கியது போல் இடி முழக்கம் அப்படின்னா ஆசிரியர் சொல்லும்போது இந்த குறிஞ்சி அந்த நிலப்பரப்புலே வந்து இழுத்து முறுக்கப்பட்ட முழவுகளும், அவன் முழவுகள் வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த முழவுகள் இழுத்து முறுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல ஆகுளி பறைகளும் ஒன்றிணைந்து முழங்கியது. அவனுக்கு அதுதானே தெரியும், அவன் கூத்தன் இல்லையா, அவன் பாணன் இல்லையா, அவனு பாட்டு, அவனுடைய கருவிகள், அவன் என்ன புலங்கு பொருளோ அதுதான் தெரியும். அதை வச்சே அங்க ஒரு இடி முழக்கம் வருகிறது. அந்த இடி முழக்கம் மலைக்கான இடி முழக்கம். அந்த இடி முழக்கம் எப்படி இருக்கிறது? ஆகுளிப்பறைகளும் முழவுகளும் இணைந்து முழங்குவது போல் இருக்கிறது அப்படின்னு அந்த வாரம். இதை வந்து இது இங்கேதான் அந்த வாழ்க்கைக்கு உள்ள நம்மளை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த பாறைகளின் மேல் நடமாட விடும் அந்த 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 இது அது வந்து இது வந்து ஒரு வகையான ஒரு தவம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆசிரியர் பெற்ற அந்த தவம் தான். அப்படி அந்த எழுதக்கூடியவன் நான் அந்த பாறைகளில் நடந்து கொண்டிருக்கிறேன், இதை வாசிக்கக்கூடிய வாசகனாகிய நீனும் அந்த பாறைகளில் நட, உனக்கு இப்படியான ஒரு ஒரு உணர்வு வரும் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இதுதான் பார்க்கிறேன் நான். அடுத்தபடியா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த இந்த இந்த மயிலன் வந்து பிரிந்து போயிருக்கிறான் வறுமையின் காரணமாக, இங்கே எப்படி இவ்வளவு நாள் இருக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஓடும்போது, ஆனால் அந்த தந்தைக்கு எப்பவுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த மயிலன் பற்றிய ஒரு நினைப்பு வந்துட்டு இருக்கு. இதே முள்ளம் பன்றி போல் உடல் பருத்து பின்பகுதி வால் போல் நீண்ட வீடுகள் அப்படின்னா, அப்போ அவங்க வீடுகள் பற்றி இந்த எயினரின் குடில்களை பற்றி அப்படி சொல்லும்போது ஆசிரியர் சொல்றாரு, முள்ளம் பன்றி போல் உடல் பருத்து பின்பகுதி வால் போல் நீண்ட வீடுகள் அப்படின்னு. அப்ப நான் உடனே என்ன புரிவேன், ஓ இந்த காட்டு பகுதியில் இப்படித்தான் இருக்கும் போல. முள்ளம்பண்ணி மாதிரி அந்த தூரத்திலிருந்து பார்க்கும்போது, கழுகு கண் கொண்டு பார்க்கும்போது, தூரத்திலிருந்து பார்க்கும்போது இது முள்ளம்பண்ணி மாதிரி ஒரு உடம்பு பின்னல வால் போல ஒரு நீளம். அந்த வீட்டினுடைய அமைப்பு நமக்கு கண் முன்னால் தரிசனமாக கிடைத்து விட்டதா இல்லையா? கிடைக்குதுல்ல. இப்படி இந்த இந்த மாதிரியான வர்ணனைகள் இது திரும்ப திரும்ப நான் இந்த உவமைகளிலே நின்ற விரும்பல. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு நிலப்பரப்பையும் கடந்து இவர்கள் வரும்போது தமிழர்களுக்கே உரிய அந்த விருந்தோம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விருந்தோம்பல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாகப்படுகிறது. ஒரு இடத்துல எல்லாம் என்ன வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய அந்த உடைமைகளை கிழித்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு அம்பு வருது. அந்த அம்பு அவங்களுடைய முழவுகளையும் அந்த பறைகளையும் கிழிச்சிருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா காட்டு பன்றிக்காக அவர்கள் அந்த ஒரு ஒரு தளத்தில் நின்று அவங்க வந்து அந்த அம்பை எய்துறாங்க. ஓடி வந்து பார்க்கும்போது அந்த அங்குள்ள பெருமானன் சத்தம் போட்டு சொல்றார், நாங்கள் வந்து நாடோடிகள், நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய எதிரிகள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓடி வந்து பார்த்துட்டு இவங்களை கூட்டிட்டு போய் தங்களுடைய வீட்டில் தங்க வச்சு அந்த வீட்டில் இருந்து அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணி போகும்போது, இவங்களுக்கு நீங்கள் நடைப்பயணத்துக்கு உதவியாக இருக்கட்டும் கட்டுச்சோறும் அந்த கறியும் முயல் கறியும் காட்டுப்பன்றியும் கொடுக்குறாங்க. அப்போ விருந்தோம்பல்ங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, தமிழர்களுக்கு விருந்தோம்பல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விட, நாம் இந்த நாவலின் மூலமாக வாழ்வின் மூலமாக இந்த விருந்தோம்பல் பண்பு அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம உணரக்கூடிய ஒரு வகையில இந்த புதினம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கூத்து நடக்குது. அந்த கூத்துல சித்திரையும் சந்தனும் இணைந்து ஆடுகிறார்கள். அதை ஆசிரியர் சொல்றாரு, நீள் நிலவு போல் முல்லைப்பூ மாலை அணிந்து, முல்லைப்பூ மாறில் அணிந்து காற்றில் ஆடும் சிறு மரங்கள் போல அவங்க இணைந்து ஆடுகிறார்கள். இது வந்து ஒரு பயங்கரமான ஓமை. அது வந்து அந்த பகுதிக்கே உரிய ஆள் சொல்லக்கூடிய ஒரு ஓமையாகப்படுகிறது எனக்கு.
நீள் நிலவு போல் முல்லைப்பூ மாறில் அணிந்து காற்றில் ஆடும் சிறு மரங்கள் போல் அவர்கள் ஆடுகிறார்கள் அப்படின்னு. அது ஒரு இயல்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இரவில் மலரும் பூ போல ஓசையின்றி சிரித்தான் ஒருத்தன் அப்படிங்கிறார். இரவில் மலரக்கூடிய ஒரு பூ வந்து சத்தமே இல்லாம எப்படி இருக்கோ அத மாதிரி அவன் சிரிக்கிறான் அப்படிங்கிறார். அந்த உதாரணங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, காட்டுக்குள்ளே குறிஞ்சிக்குள்ளே மலை பிரதேசத்துக்குள்ளே அங்க மழை விழுகிறது என்றால் அந்த மலையில் நான் வாசகனாகி நான் நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஐயோ சட்டை ஈரமா இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 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 ஆளுமை, ஒரு பதிவாளன் உங்களை ஒரு இலக்கியவாதி உங்களை கூட்டிட்டு போறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக தரிசனம் பெற்றான், தரிசனத்தை அப்படி கடத்துறான் அப்படின்னு தான் சொல்றது. ஒரு இடத்துல வருது பாருங்க, காய்ந்த சருகுகள் மீதான உறக்கம் போல் இருந்து வானிலிருந்து பறவை கீழே வருகிறது அப்படின்னு. அந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாம் வந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன, தெரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிக்கிறது, அந்த கணத்துல தெரிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். இல்லாம தானே வாழ்க்கை, இதை தேடித்தானே போறாங்க. இந்த நேரத்தில் சீரை அப்படிங்கக்கூடிய ஒரு பிள்ளை, எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, நான் உங்களுடைய நேரத்தை எடுத்துடக்கூடாது. ஆனா இந்த சாதாரணமான மயிலன் தன்னுடைய வாழ்க்கையை துறந்து, இது வந்து சரியான வாழ்க்கை இல்லை, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவனுடைய கூற்றாக இன்னொரு நாவலுடைய பின்பகுதி வருகிறது. ஆனால் சித்திரை ஒரு சாதாரண பெண்ணாருக்கு காதல் வயப்படுகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சீரை அப்படிங்கிற பிள்ளையை தான் நான் ரொம்ப வித்தியாசமா இதுல நான் பார்த்தேன். அவள் வந்து ஒரு இரவியாக, ஒரு கொற்றவையாக, ஒரு இசக்கியாக, ஒரு அதாவது ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு பெண் பிள்ளையாக, ஒரு சின்ன பிள்ளையாக நான் அவளை பார்க்குறேன். நமக்கு இது காலங்காலமாக இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை கூட இதில் ஒப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து ஆதிக்கமான ஆண் சமூகம் வந்து பெண் சமூகத்தின் மேல தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அவர்களை பலவீனப்படுத்துவது, அவர்களை மேற்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவர்கள் இறைவிகளாக, இசக்கிகளாக, தெய்வங்களாக, பெண் தெய்வங்களாக படைக்கப்பட்டு விடுகிறார்கள். அதை இவர் தொட்டுட்டு போறார்ல, அதை தொட்டுறார். சீரை அவள் மேல அந்த சாமி வந்துருது அப்படிங்கிறார். அதைத்தான் நான் இதில் பார்த்தேன். அப்படி அந்த பொண்ணும் கூட, அந்த பொண்ணை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவளை வந்து அறிமுகம் செய்யும்போது, நடந்து வந்துகிட்டு இருக்கோம், அப்பா வீட்டில் நம்ம நாயை விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறான். அப்போ அந்த கனிவு, அந்த பெண்ணுக்கான ஒரு கனிவு அங்கே இருக்கு இல்லையா, அந்த கனிவு கூட அவன் சொல்லும்போது எப்படி ஒரு சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அந்த சொல்லாடல் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளத்தின் கனிவை முலைகளுக்கு கடத்த முடியாமல் முனகியபடி அந்த நாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. குடும்பத்துக்கே வறுமை இருக்கும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு எப்படி அவர்களால் சோறு வைக்க முடியும், சாப்பாடு வைக்க முடியும்? அப்படி இல்லாத நிலையில எனக்கு ஆனால் உள்ளத்தில் கனிவு கூத்தாடுகிறது, பொங்கி வழிகிறது. அந்த பொங்கி வழியக்கூடிய அதை பாலாக சுரக்க எங்கிட்ட வலுவில்லையே அப்படிங்கிற மாதிரி நாய் இருக்கு. அதை அந்த பொண்ணு நினைக்கிறா, அப்படித்தானே அந்த சீரை நினைக்கிறா. அதெல்லாம் வந்து ஒரு அருமையான வந்து சொல்லாடல்ல, உரையாடல்ல அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல தான் வரும்போது ஒரு வார்த்தை வந்து என்னை நிற்க வச்சு, உடலின் புறவாசல் அடைத்து உள்ளத்தை கேள் அப்படிங்கிறார் சீரேப்பர். அங்கதான் திருமூலர் வந்தார் எனக்கு ஞாபகத்தில். எனக்கு பல பேர் வந்து ஞாபகத்தில் வந்தாங்க. அப்ப இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு திருமூலர் வராரு. முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அப்படிம்பார். அடுத்த லைன் நமக்கு தேவையில்லை. ஆனா திருமூலர் சொல்லும்போது இந்த 2 லைன்ல நின்றுறார். இது அடுத்த லைன் வேற இடத்துக்கு போயிருது. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. இங்கே அதான் உடலின் புறவாசல் அடைத்து உள்ளத்தை கட உள்ள போய் பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு புள்ளையா அந்த பாத்திரமா, அந்த சீரை பாத்திரத்தை நான் பார்த்தேன். திரும்ப அப்படி இந்த இவங்க வந்து பரணரை சந்திக்கிறாங்க. பரணரை சந்திக்கும் போது பரணர் எனக்கு வந்து ஒரு மகா ஆத்மாவாக தெரிகிறார் எனக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவ்வை இருக்கிறாள், கபிலர் இருக்கிறார், பரணர் இருக்கிறார். அப்படிங்கும்போது பரணரை நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆகா பரணர் வாழ்ந்த காலத்துல நான் இல்லாம போயிட்டேனே, அப்படிப்பட்ட ஒரு மகா ஆத்மாவோட, மகா மனிதனோட நானும் வாழாமல் இருந்து விட்டேனே. ஆனால் அவரை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஜெயஸ்ரீ, மனோஜ் குரூர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்களே, அப்பா எவ்வளவு பெரிய சந்தோஷம். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் சமீபத்தில், ஒரு விஷயத்தை நீ தெரிந்திருக்கிறதுக்காக வேண்டிய இந்த வாழ்க்கையில் நீ வந்து பிறந்திருக்கிறாய்ங்கிறது ஞாபகத்துவை. நான் நிலம் பூத்த மலர்ந்த நாள் என்ற இந்த புத்தகத்தை படிப்பதற்காகவே ஜென்மம் எடுத்திருந்தனோ அப்படின்னு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, என்னால பரணரை சந்திக்க முடியுமா, கபிலரை சந்திக்க முடியுமா, அவ்வையை சந்திக்க முடியுமா? அவ்வை சொல்றா எவ்வளவு வீரம் உள்ள ஒரு சீமாட்டியா இருக்கிறா அப்படின்னா, அந்த அதியமானுடைய அரண்மனையில தகடூர்ல ஒரு நிகழ்வு நடக்குது, உண்டாட்டு நடக்குது, அடுத்த நாள் போர்.
இவங்க உள்ள நுழையும் போதே மகிரதனும் அவனுடைய காதலியாக இருக்கக்கூடிய சித்திரையும் உள்ள போகக்கூடிய அந்த நிகழ்வு, அதுக்கு முன்னால சித்திரை நினைக்கிறா, அடா போற இடத்துல எல்லாம் பிரச்சனையாப்பா, அப்பா கூட இறந்துட்டாரு, போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா, இங்கேயும் வெட்சிப்பூ சூடி நிற்கிறாங்களா, ஆணிரை கவர்ந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, வெட்சிப்பூ சூடினால் என்ன, கரந்தைப்பூ சூடினால் என்ன, வெட்சிப்பூ சூடி ஆணிரை கவர்வது, அதே ஆணிரையை மீட்டு வருவது கரந்தைப்பூ சூடுவது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்களா. இதை வந்து ஸ்டேட்மெண்டா சொல்லாம வாழ்வா சொல்லிட்டு போறது இருக்குல்ல, தானா தெரிகிறது இருக்கிறது, அதுதான் புனைவின் உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு போறார். அப்ப அந்த அதியமானுடைய அரண்மனையில் என்ன நடக்குதுன்னா, மறுநாள் போருக்கு கிளம்பணும். அப்படி கிளம்பும் போது வந்து எங்க ஊர்கள் எல்லாம் கலகம் நடக்கிறதுக்கு முன்னால சாராயம் விளம்புவாங்க. இந்த சாராயம் விளம்புற மாதிரி மன்னன் விளம்புகிறான், நரவு விளம்புகிறான். அப்படி விளம்பு நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த உண்டாட்டு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது, மன்னர் ஒரு குவளையில அந்த நரவை எடுத்து குடிக்க போறார். அப்படி குடிக்கும் போது நெல்லடா அப்படிங்கிறா அவ்வை. ஏ அப்பா, எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை! இந்த அவ்வையை நான் நேர்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல. அவ்வை சொல்றா ஸ்டாப் அப்படிங்கிறா, நெல் அப்படிங்கிறா. மன்னனை பார்த்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு தைரியம் ஒரு புலவருக்கு இருக்கிறது இல்லையா. ஒரு புலவர் என்ற அந்த ஆளுமைக்கு மன்னனை பார்த்து குடிக்காத, நிப்பாட்டு, நீ குடிக்க கூடாது, உன்னிலும் மேலானவன் இன்னொருவன் இருக்கிறான் அப்படிங்கிறான். மன்னன் திகைச்சு போகிறான். ஆனா வந்து திகைச்சு அப்படி நின்று அதிர்ச்சியில் அப்படி பார்த்துட்டு திரும்ப அவனை மதிக்கிறான். எஸ் அவ்வையே சொல்லுங்கள் யார்? அவ்வை சொல்றா, உன்னுடைய பாட்டனை காப்பாற்றியவன் இவனுடைய பாட்டன், அதுபோல நாளை நடக்கக்கூடிய போரிலே உன்னை காப்பாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் இந்த மகீரதன் அப்படின்னு சொல்லி அவன் அருந்திய பிறகுதான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை மன்னன் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. புலவர்கள் வந்து அந்த காலத்துல மிகவும் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு விருது வாங்குறது கூட, ஒரு பரிசு வாங்குறது கூட லைன்ல நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று நின்று கொண்டிருக்கிறது. அறிவு போற்றப்படுவதே இல்லை. ஆனா அன்று அறிவு போற்றப்பட்டது. அந்த போற்றப்பட்ட சங்க காலத்தினுடைய வாழ்க்கையை நாம் இன்று அந்த அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு ருசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் நாம சொல்ல விரும்புறது ஒண்ணு. அடுத்தபடியா இந்த இந்த வாழ்க்கையில் இவங்க பரணரை சந்திச்சுட்டு போறாங்க. அப்ப பரணரை சந்திச்சுட்டு போகும்போது அங்க நன்னனை பற்றி ஒரு பேச்சு வருது. நீ நன்னன்ட்ட போகாதடா, அவன் இல்லடா, அவன் இல்லாம போயிட்டாங்க, இனிமே நீ வந்து போறது வேள்பாரியை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகுது. நான் முழுவதுமாக இந்த கதைகளை பற்றியே நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. இந்த கதைகளை சொன்னா உங்களுக்கு அதனுடைய சுவாரஸ்யம் குறைந்து விடுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மன்னன் இந்த நன்னன் இல்லை, நாட்டில் இல்லை. ஆனா நீ வந்து இப்படி நீ வேள்பாரியை போய் பாருங்க அப்படிங்கும் போது அங்கு கபிலர் இருக்கிறார். பரணர் சொல்றார், என்னுடைய நண்பரான கபிலர் இருக்கிறார். ஆனா கபிலரை நான் உண்மையாக முகமுகமாக இந்த நாவலில் தரிசிக்கும் பொழுது அவர் ரொம்ப பந்தா பண்றாரோ கபிலர். 2 நாள் கழிச்சு என்னை வந்து பாருங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க சொல்லணும். நம்ம சந்திப்பதற்காக யாரையாவது பார்க்க நம்ம போயிருந்தோம்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களை அங்கே இருக்கையிலே உட்கார வச்சிருவாங்க. அது வந்து நான் வேலையில் பணியில் இருந்து கொண்டிருக்கிறேன், மிக முக்கியமான பணியில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கபிலர் இப்படியான ஒரு பந்தா பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு எனக்கு. அடுத்தபடியா கபிலர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க சோறு கிடைக்குதோ அங்க ஒட்டிக்கிறாரோ. இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாவலில் என்னை வந்து ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நான் ஒரு சின்ன திகைப்பான ஒரு இடம், அடிக்கடி அந்தணர் பற்றிய 3-4 இடங்கள்ல அந்தணர் பற்றிய ஒரு குறிப்பு வருகிறது. இந்த அந்தணர் பற்றிய குறிப்பில் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய புரிதலுக்குள்ளான நான் என்ன நினைக்கிறேன், அந்தணர் என்போர் அறவோர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது அந்தணர் என்போர் ஆரியர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த இப்படியா போயிட்டு இருக்கும்போது நான் வந்து சுருக்கமாக சீக்கிரம் முடிச்சிட்டு நினைக்கிறேன், உங்களுக்குலாம் போர் அடிச்சிடக்கூடாது ரொம்ப. இந்த நன்னனை பற்றி ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சீரையை பற்றி சொல்லும்போது எப்படி வருது அப்படின்னா, நன்னன் வந்து நல்ல மனிதனாக இருக்கிறான், பாணர்களையும் கூத்தனையும் ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் சொல்றார் பரணர். அப்படி சொல்லும்போது என்ன வருதுன்னா, மயிலனின் கூட்டிலையுமே அது என்ன நடந்துச்சு அப்படின்னு வருது. அப்படி வரும்போது அவனுக்கான ஒரு மாந்தோப்பு இருக்கிறதா, அந்த மாந்தோப்புல வந்து அரசனுடைய மாந்தோப்பு, அந்த மாந்தோப்புல இருந்து இலையோ கிளையோ பூவோ காயோ கனியோ விழுந்தா அது வந்து யாரும் தொடக்கூடாது, அப்படி தொட்டால் அது அரசு குற்றமாகி விடுகிறது, அந்த அரசு குற்றமானால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மரண தண்டனை பெற வேண்டியவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் சாதாரண ஒரு சின்ன புள்ள ஆத்துல விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு இது அரசு குற்றம், அரசு சட்டம், இது வந்து இந்த நன்னனுடைய மாந்தோப்புல இருந்து வந்தது ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல குளிச்சுக்கிட்டு இருக்க புள்ள அப்படியே வருது ஒரு மாங்காய், அந்த மாங்காய் எடுத்து சாப்பிடுறது. உடனே நம்மால் போய் போட்டு கொடுக்குறான் போர்வீர்கள் ஓடி போய், ஐயா உங்க மாங்காவை எடுத்து இந்த புள்ள கடிச்சிட்டு ஐயா அப்படின்னு போய் சொல்றான். இதை போட்டு கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல.
அவன் வாட்டுக்கு ஏதோ நடந்துகிட்டு இருப்பான், இங்கேயால் ஓடி போய் நாங்கள் உங்கள்கிட்ட இப்படி தான் செய்கிறாங்க ஐயா அப்படின்னு போட்டு கொடுக்கான். போட்டு கொடுத்தவன் என்ன பண்ணான், கொலை பண்ணு அப்படிங்கிறான். இந்த கொலை பண்ணுவதற்கு காரணமாக கூடியிருக்கிறவன் மயிலனும் ஒரு காரணமாக இருக்கிறான். நான் வந்து அதாவது தொடர்பற்ற நிலையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க, இது சுவாரஸ்யத்தை கூட்டும் என்பதற்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் அப்படின்னு, இந்த நன்னன் வந்து அவனுடைய சாவை பற்றி, அவன் போரில் சாகலை, அவன் போரை கண்டு பயந்து ஓடி விடுகிறான். ஒரு குறுநில மன்னனாக இருக்கிறான், வேளிராக இருக்கிறான், போரை கண்டு பயந்து ஓடி விடுகிறான், எங்கேயோ ஓடிடுறான். ஆனால் பயம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் வரல, அவன் ஓடிடுறான், மறைந்து போகிறான். ஏதோ தோப்புகளுக்குள்ள கிழக்கு பகுதியில் எங்கேயோ போய் மறைந்து விடுகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு வருது. ஆனால் கபிலர் இருக்கார் இல்லையா, சில இடங்களில் வந்து கபிலரை பற்றிய ஒரு எண்ணம் எப்படி வருது அப்படின்னா, கபிலர் வந்து இவ்வளவு பந்தா பண்ணுறாரு, எங்கே சோறு உள்ள இடம்லாம் சொர்க்கம், இந்த நாட்டில் இல்லையா, இங்கே வந்து நன்னன் செத்துட்டானா பாரிட்ட போவோம், பாரி செத்துட்டானா சேர மன்னர் இருக்காரா அவர்கிட்ட போயிடுவோம். அப்போ எங்கெங்கே பசை இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒட்டிக்கிடுவாங்களா இந்த புலவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கபிலர் தோற்றுவித்தாலும் கூட, அவருடைய ஒரு சில நல்ல குறிப்பாக என்ன குறிப்பு பார்த்தேன் அப்படின்னா, இந்த வேள்பாரி இறந்தபோது பரம்பு மலையில் நடந்த ஒரு சதியால், அந்த சதியை இயக்கக்கூடிய ஆட்களாகவே நம்முடைய கொலும்பனின் மகனான மயிலன் வருகிறான். அதெல்லாம் பிற்பகுதியில் நீங்கள் படிப்பீங்க. அப்போ அப்படி வரும்போது இந்த மயிலனுக்கு தொடர்பாக நடந்த இந்த சதி, அதாவது மூவேந்தர்களின் சதியில் பகடைக்காரர்களாக பயன்படுத்தப்பட்ட மகிரதனோ அல்லது வந்து மயிலனும் இருக்கக்கூடிய இதில் தேவையில்லாம சாதாரணமாய் வந்த அந்த கொலும்பனுடைய குடும்பம் மாட்டி சீரழிறது தான் கதை. அப்படி இருக்கும்போது இந்த இந்த கபிலர் என்ன பண்றாருன்னா, வேள்பாரி இறந்த பிறகு இவர்கள் அந்த போர் நடந்த, அந்த சதி செயல் நடந்த, பிரச்சனை நடந்த இந்த பகுதியிலிருந்து இந்த பாணர் குடும்பம் வெளியே போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு போறாருங்கிறது தான் கபிலர் தரப்புல எனக்கான ஒரு நல்ல ஒரு எண்ணம். ஆகா, கபிலர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. இது என்ன ஆகுது அப்படின்னா, கபிலரை நான் நேரடியாக சந்தித்து கொண்டிருக்கிறேன். கபிலர் வாழ்ந்தது ஏதோ ஒரு காலகட்டம், கபிலர் எழுதியது ஏதோ ஒரு காலகட்டம், ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அதை வந்து நேரடியாக சந்தித்தது போல் என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோல அந்த பாரியினுடைய 2 இளவரசிகளையும் கொண்டு போய் திருக்கோவிலூர் அந்தணர்கள்ட்ட ஒப்படைத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போறாரு. அந்த பண்பு இருக்கு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். சரியா, இந்த அடுத்தபடியா இதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இனிமே வந்து கபிலர், இனிமே வேள்பாரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, நிறைய இருக்கு. நான் இது குறித்து ஒரு ஆய்வு மாதிரி ஒரு கட்டுரை எழுதிடலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நேரங்கள் இல்லை. அதனால் வந்து கடைசியாக இந்த சித்திரையின் கூற்று, இந்த இரவாணம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த வார்த்தைகள் பயன்பாடுகள்லாம் வந்து இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பழைய வார்த்தைகள் இருக்குமா. என் பொன்னாடி ஒரு வார்த்தை அந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒன்று சொல்லுவாள், 7ஆம்போர் பொண்ணு இரவணமெல்லாம் பொண்ணு அப்படின்பா. நல்லா கவனிச்சிங்களா, 7ஆம்போர் பொண்ணு இரவணமெல்லாம் பொண்ணு அப்படின்பா. அடியாப்போ 8ஆம்போர் பொண்ணு, 8ஆம்போர் பொண்ணு எட்டி பார்த்த இடம் குட்டிச்சோறு அப்படின்பா. அப்போ இந்த நம்ம மக்கள் வழங்கக்கூடிய அந்த பழமொழிகள் வந்து அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை சித்தரிப்பதாக இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்ட பழம் சொல்லாடல்கள். இந்த இரவாணம் ஏதையோ சொருகி வைக்கக்கூடிய இடம், குடிசையில் சொருகி வைக்கக்கூடிய இடம். அப்போ இதை அடித்தள மக்கள் தங்களுடைய வாழ்க்கையையே தங்களுடைய விழுமியங்களில் பதிவு செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதில் தெரியுது. அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அடுத்தபடியா இந்த மயிலனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சித்திரை எனக்கு பெரும்பாலும் அது வந்து மருத நிலத்திலும் இந்த முல்லையிலும் போகக்கூடிய அந்த வாழ்க்கை தெரியுது. சிறிய கடல் வந்து இவர்களுடைய இடத்துல வந்து கடல் பகுதி, நெய்தல் பகுதி குறைவாக வருகிறது. ஆனால் வந்து அவன் மயிலன் கூற்றாக வரும்போது அவன் வந்து கஷ்டப்படக்கூடிய இடங்கள், அங்கே ஓடுறது வைக்கிறது, இந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னா, நான் மயிலனை பற்றி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் வந்து ஜொனாத்தன் சீகல் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் பாக் அப்படின்னுடைய ஒரு லிட்ரேச்சர் ஒரு பீஸ் படித்தேன். அதில் ஒரு கதை வரும், ஒரு குட்டி கதை வரும். அதாவது ஒரு கடல் பகுதியில் இருக்கக்கூடிய புறநீர் பகுதியில் இருக்கக்கூடிய பாறையில், கவனிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாறையில் ஒரு ஜீவராசி, அதாவது கடலில் அந்த பகுதி நீரில் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி குடும்பமாக வாழ்கிறது. இந்த குடும்பமாக வாழக்கூடியதுக்கு தகப்பன் இருக்கிறாரு, பொண்டாட்டி இருக்கிறாங்க, 2-3 பிள்ளைகள் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையை அந்த பாறையை பிடித்து கொண்டு வாழ்வது, இந்த பாறையை பிடித்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சின்ன பையன், அதாவது பையன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜீவராசி, அந்த குழந்தை ஒரு நாள் சொல்லுது, பக்கத்தில் இருக்க தம்பிகிட்ட அண்ணன்ட்ட கேட்குது, அண்ணன் என்னடா என்ன அப்பாவும் இப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, நைட்டு பூரா தூங்கும் போது இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், சாப்பிடும்போதும் பிடிச்சிக்கிட்டே தூங்குறோம், இப்போ எப்போ பார்த்தாலும் இரவானாலும் தூங்குறோம், பகலானாலும் தூங்குறோம், இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கமே, லேசாக இந்த காலை விட்டு பார்க்கட்டானே அப்படின்னு கேட்குறான். இவர்கள் காலை அந்த பாறையை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். அப்போ அண்ணன்கிட்ட கேட்கும்போது அண்ணன் சொன்னான், அடடே
டேய் அப்படிலாம் செய்யக்கூடாடா, அப்பா அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அம்மா திட்டுவாடா, அப்படிலாம் செய்யக்கூடாது, காலெல்லாம் விடக்கூடாதுடா அப்படின்னு அந்த ஜீவராசியில் உள்ள அந்த 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 பையனுடைய அண்ணன் சொல்கிறான். இவன் பார்த்துட்டு இருக்கான். இனிமேல் அப்பாட்ட கேட்குறான், அம்மாட்ட கேட்குறான், யாரும் ஓஹோ நான் இல்லைடா, எங்கள் தாத்தாவும் இப்படி தாண்டா பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, நம்ம இந்த பாறையை விட்டுறக்கூடாதுடா, காலால் பிடிச்சிக்கிட்டே வாழணும்டா அப்படின்னு. அப்போ இருக்கக்கூடிய அந்த இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், இந்த விஷயங்களை நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடாக நான் இதை பார்க்குறேன். அப்படி நான் பிடிச்சிக்கிட்டே வாழணும் அப்படிங்கும்போது இவர்களெல்லாம் அயர்ந்திருந்த ஒரு வேளையில் அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணிடுது அப்படின்னா, அந்த ஜீவராசி டப்புன்னு 4-5 காலையும் விட்டுருது, 4 காலையும் விட்டுட்டு அப்படி மேலே போனோடனே அது பார்க்குறது அந்த புறநீர் பகுதியில் திடீர்னு ரொம்ப பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வந்து கடலின் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏற்ற இறக்கங்கள் அந்த புறநீர் பகுதி பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அது எதிரொலிக்கும்ல. அப்போ திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வருது, அதில் இது பாதிப்படையுது, அது உருளுது, சுருளுது, அடிபடுது, நொறுங்குது, ஆனாலும் உயிர் வாழ்கிறது. அப்படியே போய் கடலில் போகுது, அதுக்கு வேற வேற சாப்பாடுகள் கிடைக்குது, நிலவு தெரிகிறது, சூரியன் தெரிகிறது, இப்படி பல்வேறு விஷயமான உலகத்தில் உள்ள சந்தோஷங்களை அனுபவிக்கிறது, வேதனை. நான் சொன்னது போல வாழ்க்கையை வாழ்கிறது, அனுபவிக்கிறது, உயிரோடு இருக்கிறேன், ஏற்ற இறக்கங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த புள்ள அனுபவிக்குது. இது ஒரு வகை. ஆனால் மயிலனுடைய அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, தன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பு உணராமலேயே இந்த குடும்பத்தையும் இணைத்து கொண்டு செல்ல வேண்டும், இந்த அவர்களுக்கு தலைவராக அப்பாவுக்கு பிறகு நான் வந்து தனையனாக நின்று இந்த குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படிங்கிறது எந்த உணர்வும் இல்லாமல் அவர்களை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு அவன் ஓடுறான், சுயநலத்தோடு ஓடுகிறான். அந்த சுயநலத்தோடு ஓடுறதுனுடைய அந்த அந்த குறியீடாக அவனுடைய பெரும்பகுதியை இந்த ஆசிரியர் வந்து தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு புலப்பட்டது என்னன்னா, பாலை அப்படிங்கிற அந்த பாலை இருக்குல்ல, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்த பாலையில கொண்டு போய் வச்சிருக்காரு அவரை. அவனுடைய வாழ்க்கை பெரும்பாலும் பாலையில் இருக்கிறது. அது அன்பின் பாலையாக இருக்கிறது, வாழ்வின் பாலையாக இருக்கிறது. அவன் திரும்ப ஒரு கொள்ளையனாக உருக்கொள்கிறான். இது எப்படி நடந்துருது, இதெல்லாம் தானாக நடக்குது. அப்படி நடக்குது அப்படின்னா இதை தெரிந்து செய்திருந்தால், இதை தெரிந்து மனோஜ் குரூர் கூடிய இந்த எழுத்தாளர் வந்து இந்த நாவலாசிரியர் இதை வந்து தெரிஞ்சு செஞ்சிருந்தா அது வந்து தான் பெற்ற தரிசனத்தை கடத்துவது தான். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு தரிசனமான ஒரு வாழ்க்கையை அவர் அனுபவிச்சு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அந்த பயோடேட்டா, அவருடைய வாழ்க்கை குறிப்பு, இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அதை பற்றித்தான் மலையாள பேராசிரியர் குறிப்பிட்டார் நான் நினைக்கிறேன். நான் இதை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நாவல் எப்படிப்பட்ட நாவல்ங்கிறத நீங்கள் புரிஞ்சு வாசிக்கணும். அதுவும் இலக்கியம், மொழி சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால தமிழுக்கு தரப்பட்ட கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த கொடை இருக்கு இல்லையா, ஆழிசூழ் உலகு நாவல் நான் எழுதி முடித்த உடனே என்னை ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நாள் வந்து அலுவலகத்தில் வந்து என்னை சந்திக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் தனியாக ஏன் போகணும் அப்படின்போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நிறைய சிபாரிசல் பண்ணி என்னை அப்படியே, அதாவது ஹை ஜாக் அப்படிம்பாங்கள, கடத்துவார்கள் இல்லையா, அப்படி கடத்தி கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே போனோன்னா காஃபி கொடுத்துட்டு அப்படியே நேரம் உட்காந்துட்டு அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்துச்சு. என்கிட்ட சொல்கிறார், ஐயா சொல்லுங்கள், என்னை கூப்பிட்டு வந்தீங்களா, உங்கள்கிட்ட நான் பேச விரும்பினேன். பேசுங்க ஐயா, நான் வந்திருக்கேன், என்ன விஷயம்? இந்த ஆழிசூழ் உலகு நாவல் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதை விட பெட்டராக நான் இதில் வரக்கூடிய நிறைய விஷயங்களை நான் எடுத்து வச்சுருந்தேன். என்னுடைய ஒரு வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிச்சிட்டீங்க. இது என்னையா தெரியலையா, யார் எங்கே இருக்காங்க, என்ன விஷயம்னு ஒன்று தெரியாது. என்னை அப்படியே கடத்தி கொண்டு போய் நீ எழுதியிருக்க இந்த விஷயத்தை நான் செஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை நீ வந்து செஞ்சிட்ட. இப்படி ஒரு விஷயம் இந்த விஷயத்திலும் நடப்பதாக நான் என்னுடைய காதுகளுக்கு வருகிறது. இது தமிழர்களால் எழுதப்பட வேண்டியது நிச்சயமாக இல்லை, போலி தமிழர்களால் எழுதப்படாமல் இது ஒரு ஆதித்தமிழனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாவலினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் உங்க முன்னால வர்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னே நினைக்கிறேன். நீங்க சந்தோஷப்படுவீங்களான்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். இதை வந்து சிந்துபாத் கதை மாதிரி படிச்சுட்டு போட முடியாது. இதை படிப்பதற்கான ஒரு தகுதி இருக்கணும். இது நிறைய உங்ககிட்ட இருந்து நிறைய உழைப்பை கோரக்கூடிய ஒரு நாவல். பேராசிரியர் சொன்னாங்க, அப்படி இதாவது வந்து தமிழ் சங்க பாடல்கள் எல்லாமே அப்படியே உள்வாங்கி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போது அப்படி இருக்கும்போது வந்து இந்த நாவல் வந்து கடைசியாக வந்து நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பசித்த மானுடத்தின் பயணம், தாங்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, பொருள் தேடி அரசர்களை தேடி அவர்கள் புகழ் பாடி நாம் வந்து பொருள் ஈட்டலாம் அப்படின்னு போகிறாங்க. அவர்களுடைய நிலை என்னானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா.
அவங்களுக்கு என்ன கிடைச்சுதா? போன இடத்துல எல்லாம் வந்து ஒரு சதி செய்கிறார்கள், வாழ்க்கை மறுக்கப்படுகிறது, பிரச்சனையாகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து இவங்க மீண்டாங்களா இல்லையா? பிள்ளைய தொலைச்சிட்டாங்க, திரும்ப பிள்ளை கிடைக்கிறான். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது சங்க பாடல்கள் வந்து உள்ள வந்து அந்த நாவலுக்குள் புனைவு இலக்கியத்துக்குள் புகுந்திருக்கிறது என்றாலும் கூட அந்த ஆசிரியர் அந்த எழுத்தாளரினுடைய அந்த உரையாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் தெறிப்பாக வந்து விழுது. அப்படி வந்து விழுந்து விழுந்து ஒவ்வொரு இடத்துலையா நிற்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த ரசித்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தபடியாக இவர்கள் இப்படி தேடி போகிற பயணம் நிறைவடைகிறது. இவங்க திரும்பி நமக்கு இப்படி ஒரு சரியான ஒரு நமக்கு வந்து யோகம் இல்லை. போகிற சித்திரையும் அப்படி தான் சொல்கிறா. கடைசியில் உலகன் சந்தன் எல்லாருமே வந்து கொழும்பன் இறந்து போகிறதுனால அப்போ திரும்பி போகலாம் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து எங்கே போகலான்னு போகும்போது திரும்பி வர்ற வழியில் அவங்க திரும்பவும் பரணரையே சந்திக்கிறாங்க. அப்போ பரணரை சந்திக்கும் போது நான் கபிலரை பற்றிய ஒரு சிறிய வருத்தம் தெரிவித்தேன். இது புனைவு இலக்கியத்தில் எப்படிப்பட்ட நான் இப்படி புரிந்து கொண்டேன், நீங்கள் அப்படி புரிந்து கொண்டீங்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. எழுத்தாளர் அப்படிங்கிறவர் புனைவு இலக்கியவாதி ஒரு 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 பெரிய ஸ்பேஸை உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் வாசகர்கள் அதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏன் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் நுழையாத ஒரு பகுதிக்குள்ளெல்லாம் வாசகர்கள் அதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பளிக்கக்கூடிய மிகப்பெரிய புனைவாக நான் இதை பார்க்குறேன். அடுத்தபடியா இந்த புனைவில் வந்து இந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு இந்த குடும்பம் திரும்ப வருது. அதுக்கு பரணர் என்ற அந்த புலவர் உம்பர்காட்டில் தான் பெற்ற அத்தனை செல்வத்தையும் அவர்களுக்கு குகையில் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போயிடுறார். அப்படி இதையும் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு வருது. அது அப்போ நாவல் ஒரு நிறைவான ஒரு பகுதியை நோக்கி வந்திருக்கிறது. அடுத்தபடியா மயிலன் அப்படிங்கிற கேரக்டர் என்னானா அப்படின்னு வரும்போது கூட எனக்கு அந்த பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விவிலியத்தில் ஆதாமனுடைய மகன்களாக 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் வந்து காயின், ஒருவன் ஆபேலு. இந்த காயினும் ஆபேலும் வந்து இப்போ இறைவனுக்கு பலி கொடுக்கறதுக்காண்டி வரும்போது வந்து காயின் வந்து தன்னுடைய நிலத்தில் வந்து சேகரித்த பொருட்களை எல்லாம் கொண்டு வரான். ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறதுல கொளுத்த ஒரு கன்றை எடுத்து வந்து கடவுளுக்காக பலியிடுகிறான். ஆனால் காயின் என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு கிடைச்ச பழங்கள், கனிகள், வர்க்கங்களில் நல்லதை சாப்பிட்டுட்டு நசிந்து போனதை, அழிந்து போனதை தீட்டு கொளுத்தி அதுக்கு கடவுளாக்கு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வரும். அப்படி குறிப்பு வரும்போது அந்த குறிப்பில் கடவுள் காயினின் பலியை ஏற்கவில்லை, ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அடுத்தால வந்து குறிப்பு வரும்போது ஆபேல் வந்து காயினுக்கும் ஆபேலுக்கும் சண்டை வருது. எப்படி சண்டை வருது அப்படின்னா காயினும் சொல்கிறான், எப்படி கடவுள் உன் பலியை ஏற்றுக்கொள்வார், என் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கும்போது வந்து ஆயினை கொலை பண்ணுறான். கொலை பண்ணும்போது இப்போ இந்த மயிலனுடைய கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சுயநலத்துக்காக தன் குடும்பம் இந்த சதியில் மாட்டி இருக்கிறது அப்படிங்கிறது நன்னன் அந்த அந்த வேள்பாரியினுடைய அந்த இடத்துல பரம்பு மலையில் அவனுக்கு தெரியுது. அவன் உண்மையிலேயே அந்த குடும்பத்தின் மகனாக, அதை தாங்கி பிடிக்கக்கூடியவனாக, சுயநலமற்றவனாக, ஏன் சுயநலத்தோடு இருந்தாலும் இப்போது ஒரு வாய்ப்பு வருகிறதே, இந்த குடும்பத்தை நம்மை காப்பாற்றி விடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து அதை தாங்கி பிடிச்சிருந்திருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பை இழந்து விடுகிறான். எப்படி காயின் வந்து அது ஒரு நசிந்து போன விஷயங்களை கடவுளுக்கு கொடுத்துட்டு அது அவர் கடவுள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்ன ஆபேலை கொண்டு விடுகிறான். கொன்ற உடனே கடவுள் வந்து கேட்குறாரு, ஆபேலின் ரத்தம் என்னிடம் வந்து முறையிடுகிறது, இந்த முறையிடக்கூடிய நீ அவனை கொன்னியா அப்படின்னு கேட்கும்போது காயின் சொல்கிறான், நான் என்ன ஆபேலுக்கு காவலாளியா? நான் காவலாளி இல்லைப்பா. நானும் ஆபேல் ஆபேலும் என்னை மாதிரி ஒரு மனுஷன் தானே, அவனும் என்னை மாதிரி ஒரு மனிதன் தானே, நானும் அவனுக்கு காவலாளி கிடையாது அப்படின்னு சொல்லி காயின் கடவுளையே எதிர்த்து பேசுகிறான். கடவுள் அவனை சபித்து விடுகிறார். அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று விவிலியம் நம்புகிறது. உலகத்தினுடைய மூலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் தான் இந்த மயிலனுக்கு இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா இது திரும்பி போகிற ஒரு கூட்டத்தில் இவன் போய் அங்கே போனாலும் அப்படி போகும்போது சீரையினுடைய ஒரு அந்த கொடுங்கனவின் காரணமாக அவனை தாக்கிடுறா. அந்த தாக்கப்பட்ட நிகழ்வில் வந்து தான் மிகவும் அது பலவீனப்பட்டு அடிபட்டு கிடக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய கனிவு கிடைக்குது. குறள் சொல்லுது இல்லையா, இந்த நன்றி எப்படி ஒரு நீ என்ன செய்யலாட்டியும் உன்னை வந்து நான் வந்து இந்த குடும்பம் உன்னை பார்க்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் குறள் வருது நிறைய. அப்போ அந்த வந்து நான் என்ன கேடு செய்தாலும் நன்மையும் செய்து விடுறாங்க அந்த குடும்பத்தார். அந்த கொழும்பனுடைய மனைவி அவனுக்கு தொடச்சி கொடுக்குறா. அந்த தொடச்சி விடும்போது அந்த சேலையினுடைய அந்த மனத்தை பார்த்து கர்ணன் எப்படி குந்தியை உணர்ந்தானோ அதுபோல மயிலன் தன் தாயை தன் இழந்து போன அந்த இளமை பருவத்தை எல்லாம் நினச்சி பார்க்குறான். இதுதான் முக்கியமான வரிகள் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
நாவலில் வரக்கூடிய இடங்கள் கதை, ஓகே, கதை ஒரு ஃப்ரேம். அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தரிசனங்கள் இருக்கு இல்லையா? எப்படி வந்து குந்தியை கர்ணன் உணர்கிறானோ அதுபோல தான் இழந்து போன, தனக்கு தொலைந்து போன பாலிய வாழ்வை தன்னுடைய தாய் வந்து அவருடைய சேலையை வைத்து அவன் பலவீனப்பட்டு அடிபட்டு தோர்ந்து போய் கிடக்கும்போது துடைக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்திலிருந்து தன் தாயின் இழந்து போன பால்யத்தையும் சிறுகுழந்தை பருவத்தை அப்படியே இழுத்துக்கிறான். அப்படி கிடைக்குதவன் இருந்தாலும் சுயநலவின் மூலமாக, குற்ற உணர்ச்சியின் மூலமாக ஓடுறான். அப்போ இவங்க வந்து பரணர்கிட்ட பார்த்து அவருடைய தன்னுடைய நான் ஈட்டிய பொருளை எல்லாம், பொன்னும் பொருளும் பவளமும் முத்தும் எல்லாத்தையும் அந்த குகையில கொடுத்துட்டு போனாலும் இவன் ஓடுறான். ஏன் அப்படின்னா இவனுக்கு அந்த நான் இவர்களுக்கான காரணமானவன் இல்லையே. இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறோம் இல்லையா? இன்னைக்கு சுதந்திரத்தை 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய பேரரசுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுல சுதந்திர தினத்தன்று இப்படி நடந்து கொள்கிறார்கள், அப்படி நடந்து கொள்கிறார்கள், மதிக்கவில்லை, இதுக்கவில்லை, அப்படிலாம் இருக்கு இல்லையா? சுதந்திரத்துக்கு நமக்கு என்ன பங்கு இருக்கு? சுதந்திரத்துக்கான உழைத்திருக்கிறோமா? நான் 1964 பிறக்கிறேன், எனக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படி நான் சொன்னா நான் தேச விரோதி இல்லை. என்ன அப்படின்னா நான் இப்படி சொல்லும்போது சுதந்திரத்துக்காக நான் உழைக்கவில்லையே, என்னுடைய உழைப்பங்கு இல்லையே, அப்போ அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியாது. அப்படி இந்த மயிலன் ஓடுறான் பார்த்தீங்களா? இந்த குடும்பம் பெற்ற இந்த செல்வத்தின் மூலம் செல்வத்தை இப்போ திரும்ப வந்து கடவுளா பார்த்து, அந்த ஒரு சூழலா பார்த்து அந்த பரணர் வந்து அந்த அவர் பெற்ற செல்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடிய பெரிய மகாத்மாவாக உயர்ந்து நிற்கிறார். அப்படி நிற்கும்போது இந்த குடும்பம் பணத்தை பெற்றுக்கொள்கிறது, பொருளை பெற்றுக்கொள்கிறது. அப்படி பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு இவனுக்கு புரியுது, ஆகா நாம் இதற்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வாரான். அவன் ஓடுறான். அப்படி ஓடக்கூடிய விஷயத்திலையும் ஆசிரியர் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்தை சொல்றதுக்காண்டி தான் நான் வந்தேன். நாவல் வந்து அப்படி ஒரு கேள்வியோடு நிற்கல. இவர்கள் பொருள் தேடி போனார்கள், ஆனால் பொருள் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இது கதையினுடைய ஃப்ரேம். இதை தாண்டி உள்ள எவ்வளவு விஷயங்கள் உணர்த்தப்படுகிறது, எவ்வளவு தரிசனங்கள் கிடைக்கிறது. அந்த தரிசனங்களுக்கு நம்மை அழைத்து போகிறார் ஆசிரியர். அப்படின்னா ஒரு கொலும்பனுக்கும் சீரைக்கான உரையாடில் கணியன் பூங்குன்றன் வர்றான். அப்படி உள்ள வந்து நீர்வழி படுபும் புனை போல ஆறுயிர் முறைவழி படுபும் என்பது திறப்பொரு காட்சியின் தெளிந்தன மகளின் மாட்சியில் பெரியோரை வேத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அத்தனை இளமே சொல்லிட்டு போயிடறான். நன்றி, வணக்கம்.